புஷி ஆனந்து பாண்டிச்சேரியில் அந்த 5000 பேர் ஓட்டு போட்டு எம்எல்ஏவான அந்த தொகுதியில் என்ன அரசியலோ அதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியலே பண்ணுறாரு. மருது அழகராஜ் போகிறாரு, கேட்டை பூட்டிட்டார். மருது அழகராஜுக்கு கேட்டை போட்டார். கேட்டை போட்டார். காளியம்மாளுக்கு கேட்டை பூட்டிட்டார் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் யாரையும் உள்ள விட மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் சொல்லுவார், எங்களுக்கு ஒரே பிரச்சனை, இவரை இட்டாண்டு போயிட்டு திருப்பி இட்டாந்து கொண்டு இங்கே விடுறதாயா பிரச்சனை. இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றதுதான் இட்டாண்டு போயிட்டு இட்டுன்னு போய் ஆமாம் இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றதுதான் பிரச்சனை. இதாண்டா பிரச்சனை. அப்புறம் எதுக்கே மருது அழகராஜ் வேணும், காளியம்மா வேணும், ஒருத்தரும் தேவையில்லை, யாரும் வேணாம். இதே போதும், இதே போதும். அப்போ இந்த அரசியல் தான் அங்கே இருக்கு. யாரையும் உள்ள விட மாட்டேன், யாரையும் உள்ள விட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க, எந்த காலத்திலையும் அந்த பனையூருக்கு யாருமே போயிட முடியாது. யாருமே. டிடிவி எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. டிடிவி எல்லாம் கொஞ்சம் ஏதோ லைட்டா அந்த பக்கம் சாயற மாதிரி தெரியுது. டிடிவி எல்லாம் கேட்டு பனையூர் ஏரியா பக்கமே போக முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கங்க. யாரை வச்சு அப்ப கட்சி நடத்துவாங்க? இந்த கூட்டமே முதலமைச்சர் ஆயிரும். இப்பவே கேபினட் முடிவு பண்ணிட்டாங்க. கேபினட் முடிவு பண்ணி யார் அமைச்சர், யார் எம்எல்ஏ, இதெல்லாமே பட்டியலே ரெடி ஆயிடுச்சு. பட்டியலே ரெடி ஆயிடுச்சு. புஷி என்னவா இருக்காரு சார்? புஷி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எஃப்எம் தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். எப்பவுமே விஜய் முதலமைச்சரா ஃபைனான்ஸ் அவர் தானே. உள்துறை வந்து ஆதவ் அர்ஜுனா. சபரீஷ என்ன கதிக்கு ஆளாக போறான்னு பாருங்க. விஜய் முதலமைச்சரானா புஷி, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி ஒரு ஆட்கள் தான். 8 பேர் தான் மந்திரியா.